गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री குருவே நமஹ. வணக்கம். வெள்ளிக்கிழமை இரவு 7 மணிக்கு ஆரம்பமாகும் டிஎன்பிஎல் போட்டிக்கான ஜோதிட ஆய்வுகள் என்ன கூறுகிறது என்பதை ஆராய்வோம். முற்றிலும் ஜோதிட ஆய்வுகளே அப்படின்னு சொல்லலாம். அதாவது சந்திரன் சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், செவ்வாய் பகவான் பூரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும், புதன் பகவான் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். கிரக நிலைகளை ஆராயும் போது எந்த முறையிலே இருக்குது. அப்போ ஒரே நட்சத்திரத்தில் ஆட்டம் ஆரம்பித்து ஒரே நட்சத்திரத்தில் ஆட்டம் முடிவடைகிறது அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை ஆட்டம் ஒரே நட்சத்திரத்தில் ஆரம்பமாகி முடிவடையும், அதாவது சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வெள்ளிக்கிழமை டிடி அணியும் சிஎஸ்ஜி அணியும், அப்படின்னா சேப்பாக்கம் அணியும் திண்டுக்கல் அணியும் பல பரீட்சை நடத்துகின்றன அப்படின்னு சொல்லலாம். அதாவது விறுவிறுப்பான ஆட்டமாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு. 50% மழையின் குறுக்கீடுகளும் இருக்கலாம், வரலாம் என்றும் ஆய்வுகள் கூறுகிறது. அப்போ முற்றிலும் 6:45 அந்த நேரத்திற்கான ஆய்வுகளே. நேரம் டாஸ் போடுறதோ அல்லது ஆட்டம் தொடங்குவதோ தாமதமானால் மேற்கூறிய விஷயங்கள் அனைத்தும் மாறுபடலாம். அப்போ அணிகளின் நிலவரங்களை ஆராய்வோம். சிஎஸ்ஜி அணி பொறுத்தவரையில் ஜெகதீசன், வி சங்கர், ஹபர்ஜி, எஸ் சிங், ஹரிஹரன், பி குமார், எல் ராஜ் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். டிடி திண்டுக்கல் அணி பொறுத்தவரையில் டிஎச், விமல்குமார், மாப்னா, அஸ்வின், சைனி, பெரியசாமி, வருண், வாரியார் ஆகியோர் மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்துபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த வீரர்களில் யாராவது மாற்றினாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. புதிய வீரர்களை இறக்குவது என்பது இது புதுமையான விஷயம் அல்ல, மாறலாம். அப்போ எந்த அணி வின் பண்ணும், இது ரொம்ப முக்கியம் இல்லையா? எந்த அணி வின் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் டிடி அணி 50% வெற்றி பெற வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னா, பாபா அபர்ஜித் ஜாதகத்தையும் அஸ்வின் ஜாதகத்தையும் ஆராயும் போது, ஏன்னா 2 பேரும் கேப்டன் இல்லையா, சிஎஸ்ஜி அணி கேப்டனும் சேப்பாக்கம் அணியின் கேப்டனும் திண்டுக்கல் அணி கேப்டனின் ஜாதகத்தை ஆராயும் போது அன்றைய வெள்ளிக்கிழமை இரவு 6:45 நேர காலங்களில் ரவிச்சந்திரன் அஸ்வினின் ஜாதகம் அந்த நேரத்திற்கு சிறப்பான முறையிலே இருப்பதால் அவர் அன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுபவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட ஆய்வுகள் கூறுகிறது அப்படின்லாம். இந்த டிஎன்பிஎல் முடிஞ்ச உடனே இன்னும் 1-2 இருக்குது, அவ்வளோதான். ஒரு புதுமையாக வித்தியாசமான தோற்றத்தில் பதிவிடலாம் அப்படின்ற ஒரு யோசனையில் இருக்க இந்த ஸ்போர்ட்ஸ் சேனலு இதில்
ஒரு புதுமையாக இருக்கும். யார் ஜெயிப்பா, யார் தோற்கக்கூடிய அளவிலே இருப்பார், எந்த அணி டாஸ் வின் பண்ணும், எந்தெந்த வீரர் சிறப்பான முறையிலே விளையாடுவார் அல்லது விளையாட மாட்டார், இப்படியெல்லாம் இந்த 22 வீரர்களில் அந்த 22 பேரில் எத்தனை பேர் ஆடுவார்கள், எத்தனை பேர் விளையாட மாட்டார்கள் அப்படின்ற விஷயத்தையும், எந்த அணி வின் பண்ணோம், எந்த அணி டாஸ் வின் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் துல்லியமாக அடுத்த மேலும் வரக்கூடிய ஆட்டங்கள், டிஎன்பிஎல் விட்டுருங்க, அது முடிஞ்சு போச்சு, ஐபிஎல் முடிஞ்சு போச்சு, டிஎன்பிஎல்லும் இன்னும் ஓரிரு நாளில் முடிய போகுது. அப்போது அதற்கு மேல் வரக்கூடிய ஆட்டங்கள் ஒரு சிறப்பான ஆட்டங்களாக இருக்க வாழ்த்துகிறேன். பதிவுகளும் வித்தியாசமாக இருக்கும். வணக்கம்.